எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் செய்திக்கான வார்த்தை சங்கீதம் 147:3 கர்த்தர் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். நம்முடைய தேவன் உடைந்ததை நொறுங்குண்டதை புதுப்பித்து உருவாக்குறவர் மாத்திரமல்ல, அவர் எம்மை உடைத்து உருமாற்றுகிறவர். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். களிமண்ணை கொண்டு தனக்கு தேவையான அழகான பாத்திரத்தை உருவாக்கும் குயவனை போல ஆண்டவர் தன் கையில் இருக்கும் நம்மை உகந்த பாத்திரமாக உருவாக்குகிறவர். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்றவர். களிமண்ணில் ஏதேனும் குறைபாடு இருந்தால் அதை குயவன் மீண்டும் உடைத்து புதிய பாத்திரமாக வனைவது போல நம்முடைய பலவீனங்களையும் நம்முடைய தோல்விகளையும் கொண்டு கர்த்தர் நம்மை சிறந்தவர்களாக மாற்றுகிறார். அநேகர் தம்முடைய வாழ்க்கையிலே கவலைகள், தோல்விகள், வியாதிகள் நிமித்தம் அல்லது ஏதோ ஒரு நெருக்கத்தின் நிமித்தம் இருதயம் உடைந்து போன நிலைமையிலே இருக்கலாம். இந்த நிலைமையில் இருந்து என்னால் வெளியே வர முடியாது என்று கூட நினைக்கலாம். ஆனால் நம் தேவன் யாரையும் கைவிடுவதில்லை. உடைந்த நிலையில் இருக்கும் நம்மை அவர் தேடி வந்து நம் இருதயத்தின் உடைந்து போன ஒவ்வொரு பாகங்களையும் சரி செய்யவே அவர் விரும்புகிறார். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை என்ற வார்த்தையின்படி அவருடைய கரத்தின் கிரியைகளாகிய நம்மை அவர் கண்ணோக்கி பார்க்கிறவர், நம்முடைய கண்ணீரை காண்கிறவர், உள்ளத்தின் வேதனைகளை அறிந்திருக்கிறவர். அவர் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். இதை நாங்கள் விசுவாசித்து அவருடைய பலத்த கரங்களுக்குள்ளே எப்போதும் நாங்கள் அடங்கியிருக்க பழகுவோமானால் கர்த்தர் ஏற்ற காலத்திலே எங்களை அழகுபடுத்தி கனப்படுத்துவார். இதோ உங்களுக்காக ஒரு குட்டி கதை. ஒரு ஊரில் ஒரு வயதான மட்பாண்ட தொழிலாளி இருந்தார். அவர் மிக அழகான உறுதியான பாத்திரங்களை செய்வதில் வல்லவர். ஒரு நாள் அவர் ஒரு பெரிய ஜாடியை உருவாக்கி அதை வெயிலில் காய வைத்தார். ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த ஜாடி கீழே விழுந்து ஒரு பக்கம் விரிசல் ஏற்பட்டு உடைந்த நிலையில் இருந்தது. அப்போ அதன் அருகில் இருந்த சிறிய மட்பாண்டங்கள் அந்த ஜாடி உடைந்து விட்டது, அதை தூக்கி குப்பையில் போட்டு விடுங்கள் என்று கூறின. ஆனால் அந்த தொழிலாளி அதை குப்பையில் போடவில்லை. மாறாக அந்த உடைந்த ஜாடியை மீண்டும் தண்ணீரில் ஊற வைத்து பிசைந்து அதில் உள்ள குறைபாடுகளை நீக்கி இன்னும் அழகான புதிய பாத்திரமாக மாற்றினர். முதல் முறை செய்த பாத்திரத்தை விட இந்த முறை செய்த பாத்திரம் அதிக பயன்பாடு உள்ளதாக இருந்தது. ஆம், என அன்பானவர்களே, இந்த கதையில் வரும் மட்பாண்ட தொழிலாளி தான் நம்முடைய தேவன். நாம் தான் அந்த உடைந்த பாத்திரம், நாம் தான் அந்த களிமண்ணை மீண்டும் பிசைந்து புதிய பாத்திரம் ஆக்குவது போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பலவீனங்களையும் நம்முடைய தோல்விகளையும் கொண்டு நம்மை சிறந்தவர்களாக மாற்றுகிறார். எனவே எங்களுடைய நொறுங்குண்ட இருதயங்களை அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து இப்போது நாங்கள் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாள் வார்த்தைக்காக உமக்கு சோத்திரமப்பா. உடைந்த நிலையில் இருக்கும் எம்மை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோமப்பா. உம்முடைய சித்தத்தின்படி எங்களை வனையுங்கப்பா. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் நீர் சமீபமாய் இருந்து நரங்குண்ட ஆவியுள்ளவளை ரட்சிக்கிறவரப்பா. அந்த வார்த்தையின்படி சோதனை வேளைகளில் உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இருதயத்திலே குளிர்ந்து போய் கடினப்பட்டு போயிருக்கும் ஆழமான இடங்களை உம்முடைய குணமாக்கும் கரங்கள் தொடட்டுமப்பா. இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.